கட்சியை விட்டு நீக்கிட்டோம், நீக்கினா என்ன சந்தோஷம் தாங்க அப்படின்னாரு. மறுநாள் நீக்கினா வருத்தங்கிறாரு. நான் தான் தலைவர், நான் தான் இந்த கட்சிக்கு லீடரு, நான் தான் இருப்பேன்னு சொல்லி ஓபிஎஸ் 4 பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுக்குறாரு. டிடிவி தினகரன் எங்க அம்மாவில் துரத்தப்பட்டவர், மறுபடியும் எல்லாராலையும் துரத்தப்பட்டவர். எல்லாராலையும் ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் சேர்ந்து அவரை கழுத்து பிடிச்சி உள்ளே சொல்லிடுச்சு. எனக்கே வருத்தமா இருக்கு, என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க, என்னை ராஜினாமா பண்ண சொல்லி எனக்கு தாங்க முடியல அவங்க படுத்தின பாடுன்னு சொல்லி தானே சசிகலாவையும் தினகரனையும் மன்னார்குடி குடும்பத்தையும் எதிர்த்து தானங்க அம்மாவோட சமாதியில போய் தர்மத்தை இருந்தாரு. வேலியில போற ஓனானை போக விட்டுறாத, வாங்கி ஒவ்வொருத்தனும் அருணாகரில் கட்டிக்குங்க, நீங்க சுகமா சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு ஜாலி நிம்மதியா இருக்குங்கிறாரு. யாரு கட்டுவாங்க? அது குத்தும் கொடையும். அம்மாவுக்கு தெரியாமலே மன்னார்குடி குடும்பம் அதிமுகவை ஆட்டைய போட பார்த்ததுங்கிற கருத்து. நீ அவள் கொண்டு வா, தெரியுதுங்களா, நான் உம்மி கொண்டு வர, 2 பேரும் ஊதி திங்கலாம் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தாவேக்கால இணைஞ்சிருவேன் இணைய மாட்டேன் ட்விஸ்ட் அடிச்சுட்டே போயிருந்தாங்க. ஒரு வழியா போய் இணைஞ்சிட்டாரு செங்கோட்டையன். இதனால அதிமுகவுக்கு இது பெரும் பாதிப்பு எதுனா இருக்கா? அவர் ஒரு நிர்வாகி. எங்க தலைவர் காலத்திலேருந்து இந்த கட்சியில பணியாற்றியவர். எத்தனையோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட கட்சியில லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. எத்தனையோ பேர் பதவியில் இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்க, வட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரம், எத்தனையோ பதவிகளில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க. பாதி பேர் இருக்காங்க. நிறைய பேர் கால நேர மாற்றங்களில் காணாமல் போயிருக்காங்க, மேலேயும் போயிட்டாங்க. ஒரு நிர்வாகி ஒரு சில தன்னுடைய ஏக்கங்களுக்காக, ஒரு சில விஷயங்கள்ல தன்னுடைய தான் வருத்தம் அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக, அது உண்மையிலேயே வருத்தம் கிடையாது, அது உண்மையிலேயே ஏக்கமும் கிடையாது. அந்த ஏக்கப்படுறதுக்கு ஏக்கம் இருக்கலாம், ஆனால் அந்த ஏக்கம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கான நான் முழுக்க தகுதி இல்லாதவர் நான் சொல்ல வரல. ஆனால் நீ யாரை நீங்க போட்டியா நினைக்கிறீங்க, யாரு கூட நீங்க மோதுறீங்க, யாரு கூட நீங்க உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்குறீங்கும் பொழுது நீங்க உங்களுக்குன்னே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை பண்ணிக்கணும், தெரியுதுங்களா? அப்போ பார்த்து இது தகுதியானதா, நாம தகுதியானதா, நாம எப்படியெல்லாம் இருந்தோம், இந்த கட்சிக்காக வேண்டி வந்த வரலாறு என்ன, நாம இப்போ இருக்கிற நிலைமை என்ன, நமக்கு இப்போ இருக்கிறவங்க என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்து சில விஷயங்களை முடிவு பண்ணணும். நீங்க இபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் சம பங்குல வச்சு பாக்குறீங்க? கிடையவே கிடையாதா? நான் தான் சொல்றேன்னா, அப்படி பார்க்கலைங்கிறதுனால இந்த வார்த்தையை சொன்னேன். எடப்பாடியார் கூட ஒருத்தர் மோதும் பொழுதோ, எடப்பாடியாரோட ஒருத்தர் போட்டியா நினைக்கின்ற பொழுதோ, எடப்பாடியாரை ஒரு பொறாமை கண்ணால பார்க்கும் பொழுதோ அவங்க அதை சுய பரிசோதனை பண்ணிக்கணும், செல்ஃப் எக்ஸாம் பண்ணிக்கணும். நாம இவர் கூட இந்த மாதிரி ஒப்பிட்டு நம்மளுக்கு இப்படியெல்லாம் இல்லையேன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு நாம அரசியல் பண்றது முறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தா அந்த பிரச்சனை இல்ல. பொறாமப்படுறாரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்ப இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு முன்பே நான் சட்டமன்ற உறுப்பினராகி விட்டேன், அதற்கு முன்பே நான் அதிமுகவுக்கு வந்து விட்டேன்ங்கிறாரு, இருந்துட்டு போறாரு. ஆனால் வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கைப்பற்றி அதுல பிரகாசிக்கிறது ஒரு சிலரால தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. அதுக்கு தனி டேலண்ட் வேணும். அந்த வாய்ப்புகளை வாங்கிக்கிறவங்க, வாய்ப்புகளை கைப்பற்றுகிறவர்கள் அந்த டயத்துல அவங்களுக்கு வெளி உலகத்துல அவங்களோட திறமை தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த வாய்ப்பை வாங்கிடுறாங்க பாருங்க. அந்த சான்ஸை வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது, அந்த செயல்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க போராடும் பொழுது என்னெல்லாம் செட்பேக்ஸ் வருது, என்னெல்லாம் பிரச்சனை வருது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் அவங்க ஒன்னொன்னா ஹிட் பண்ணி அதுலேருந்து மீண்டு வராங்க பாருங்க. அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்துடும். ஆனா இந்த வாய்ப்பு கொடுத்ததே செங்கோட்டையன் தான் அப்படின்றாரு. ஏன்னா கூவத்தூர்ல சசிகலா அவர்கள் செங்கோட்டையனையா இபிஎஸ்ஆ அப்படின்ற போது நான் அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன் இபிஎஸ்காக, கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதே செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்றாரு, சொல்லுவாருங்க. அவர் என்னெல்லாமோ தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தான் தான் சொன்னேனே. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாச்சுன்னா, என்னை விட்டு அந்த வாய்ப்பு அவருக்கு போயிடுச்சு, அவர் மாதிரி என்னால இருக்க முடியலையே, அந்த மனசு ஏங்குதா? காரணம் அதுதானே. சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாதுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நிர்வாகி விஷயத்தை தானே இப்ப நீங்க பேசுனீங்க.
அதிமுகல சாதாரண தொண்டரா இருந்து வெறும் உறுப்பினராகவே மட்டும் இருந்து எந்த பதவியும் கிடைக்காம இந்த கட்சி ஒண்ணுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வருமானமும் இல்லாம ஒரு பிரயோஜனமும் இல்லாம எந்த விதமான ஒரு வாழ்க்கையில உள்ள டெவலப்மெண்ட் இல்லாம எத்தனை லட்சம் பேர் வந்து கட்சிக்காக வேண்டியே உழைச்சு 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 இல்லாம போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் தெரிஞ்சது ஃபுல்லா எம்ஜிஆர் மேல இருக்கிற தலைவர் மேல இருக்கிற பக்தி தான், அம்மா மேல இருக்கிற பாசம் தான், கட்சி தான். அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. தான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னொன்னே இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த தொண்டரும் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்க தான் கோடிக்கணக்கான பேர் அதிமுகவில் இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்கள வச்சுதான் அந்த தொண்டர்களை வச்சுதான் எங்க இயக்கம். அதனாலதான் எங்களுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்வார், இந்த இயக்கம் தொண்டர்களால் ஆனது, நான் தொண்டர்களில் ஒருவன், நானும் தொண்டன், நான் என்றைக்கும் என்னை நான் தலைவராக நினைத்து கொண்டதே கிடையாது அப்படி சொல்ற வார்த்தை. இதுதான் உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன், கம்பேர் பண்றீங்களான்னு கேட்டீங்கல்ல, அதைத்தான் நான் அதுக்கு பதிலாக சொல்றேன். கம்பேர் பண்ணினதுனாலதான் அந்த அவருக்கு சில இயக்கங்கள் வந்தது, அதனாலதான் அவர் போயிட்டாரு. இன்னொன்னு, அவர் சொன்ன முடிவுகளை எடுக்கும் பொழுதுங்க தீர்க்கமா எடுக்கணுங்க. அவர் வந்து இப்போ பசும்பன் தேவரையாவோட ஜெயந்தி வந்த பொழுது நான் போய் இவங்களெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போனாரா இல்லையா? சசிகலாவை பார்த்தாரு, டிடிவியை பார்த்தாரு, ஓபிஎஸ் கூட மதுரையிலேருந்து ஒன்று போல காரில் வந்தார். சசிகலா கிட்ட சொன்னாரு, என்ன நீக்கிறத வச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா இருக்கட்டும், ஆனா நீக்கிட்ட பிறகு எனக்கு மன வருத்தமா இருக்கு, நான் கலங்கினேன் அப்படின்னு மாத்தி பேசுறாரு. சொல்றீங்களா? இதை நீங்களே சொல்றீங்க பாருங்க. அதாவது என்னன்னாச்சுன்னா, நீக்கினால் சந்தோஷப்படுவேன்னாரு. ஆமா, நிருபர்கள் கேட்ட பொழுது, சார் உங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டா, கட்சியை விட்டு நீக்கட்டும், நீக்கினா என்ன சந்தோஷம் தாங்க அப்படின்னாரு. மறுநாள் நீக்கினா வருத்தங்கிறாரு. இது என்னது? இது வந்து காரணம் வயது முதிர்ச்சியில உள்ள பிறல் தன்மை. ஒரு 77, 78, 79 பெதற்றினாருன்னு சொல்றதை விட புலம்பினாருன்னு வச்சுக்கோங்க. பெதற்றல்ங்கிறது ரொம்ப மேக்சிமமா சொன்ன மாதிரி புலம்புறாரு அப்படின்னு. அதாவது எதிர்பார்த்து நடக்கலன்னாச்சுன்னா தனக்குத்தானே பேசுவாங்க இல்லையா? தனக்குத்தானே பேசிக்குவாங்க. பார்த்திருக்கீங்களா? தான் நினைச்சது நடக்கலைன்னு விரக்தியில வானத்தை பார்த்து பேசுவாங்க, பூமியை பார்த்து பேசுவாங்க, பக்கத்துல உள்ளவனை பத்தி பேசுவாங்க. பக்கத்துல உள்ளவன் தன்னைத்தான் பார்த்து பேசுறான்னு நினைப்பான், ஆனா அவரை பார்த்து இவர் பேச மாட்டாரு. கண்ணும் வாயும் பேசும், ஆனா கருத்துக்கள் வேற எங்கேயோ இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடியார் 2022, 23 அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களாலையும் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் எங்க கட்சியோட சுப்ரீம் பாடி. சுப்ரீம் பாடினா தெரியும், அவங்க தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அந்த முடிவுகளை எடுக்கணும். ஆனா எம்ஜிஆருடைய பைலா வந்து ஒரு பொது, நீங்க சொல்லுவீங்க, நீங்க என்ன நினைச்சா நம்மளுடைய தொண்டர்களால தான் தேர்ந்தெடுக்கும். நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆரோட தலைவரோட பைலால தானே இருந்தது, தலைவரோட பைலால தானே இருந்தது. அம்மா 1982 அரசியலுக்கு வந்து தலைவருக்கு சிஷ்யா வந்து ஒரு தொண்டரா வந்து தலைவர் 87 போன பிறகு அதிமுகவை எடுத்து நடத்தினாங்கல்ல. 87 டிசம்பர் 88 ஜனவரியிலேருந்து 2016 டிசம்பர் 5 முடி அவங்க தானே இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை தொண்டர்கள் வந்து அவ்வளவு பேர் சேர்ந்து ஓட்டு போட்டா எங்க அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையே. மன ரீதியா ஏற்பட்ட முடிவு. இவங்க தான், இவங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. ஓட்டு போட்டாலும் அதுதான், ஓட்டு போடாட்டாலும் அதுதான். பொதுக்குழுங்கிறது வந்து பொதுக்குழுங்கிறது யாருங்க? அத்தனை தொண்டர்களோட சார்பு தான் பொதுக்குழு. கட்சியில லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்கள் இருப்பான். 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 50 லட்சம், 1 கோடின்னு இருப்பான். அவ்வளவு பேரையும் வானகரம் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி கல்யாண மண்டபத்தில் உட்காத்தி வச்சு ஓட்டு நடத்த முடியுமா? இதை நம்ம பொது தேர்தலில் நடத்தணும் கிடையாது. சரி, அப்படி பார்த்தாச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்குதா? மற்ற கட்சிகளில் நடக்குதா? எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆனால் எங்க தலைவர் சொன்னாரு, பைலா சொன்னாரு. ஆனால் எங்க தலைவரே இன்னொரு கருத்தையும் சொன்னாரு. தலைவர் காலத்துல எத்தனையோ முடிவுகளை பொதுக்குழுவை கூட்டி தான் எடுத்தார். சத்யாசுடைய அடையாறில் தான் கூட்டுவார். ஏன் பொதுக்குழுவை கூட்டி எடுக்கிறாருனாச்சுன்னா, பொதுக்குழு உறுப்பினருங்கிறது வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினர் இருப்பாங்க, அல்லது 2 பேர் இருப்பாங்க. அது அமைப்பை பொறுத்து இருக்கு, இட் வேரி. தெரியுதுங்களா? அப்படி எடுக்கும் பொழுது அவங்க ஒட்டுமொத்த தொண்டர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறதா தான் கருத்து. சட்டமே அதாங்க சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் அதை ஏத்துக்கிட்டது, ஹைகோர்ட் அதை ஏத்துக்கிட்டது. அப்பீலுக்கு எத்தனை அப்பீலுக்கு போறாங்க, மாத்தி 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 நான் தான் தலைவர், நான் தான் இந்த கட்சிக்கு லீடரு, நான் தான் இருப்பேன்னு சொல்லி ஓபிஎஸ் 4 பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுக்குறாரு. எந்த கோர்ட்டாவது நீ தான் தலைவர்னு அவரை பார்த்து சொன்னாங்களா? எந்த கோர்ட்டாவது சசிகலா அம்மாவை பார்த்து சொன்னாங்களா நீங்க தான்? அவங்களும் தானே போனாங்க, மனு போட்டாங்க. ஆனா இப்போ இதெல்லாம் நடக்காது.
இந்த இந்த மரத்துல கல்லெறிஞ்சா எந்த மாங்காவும் விழாதுன்னு தெளிவா தெரிஞ்சவர் டிடிவி தினகரன். அதனாலதான் நான் அப்பதே சொன்னேன், சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு போன நரியில ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன். போயிட்டாருல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கட்சியை விட்டே போயிட்டாரு. ஆமா கட்சி விட்டு போயிட்டாரா? ஆமா. சரி. டிடிவி தினகரனோ சசிகலாவோ அதிமுகக்குள்ள வந்தாங்கன்னா நான் உங்க கூட சேரவே மாட்டேன். இதுதான் என்னோட முதல் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதிமுகவோட இணைப்பை நான் செயல்படுத்துவேன், இல்லாட்டி நான் சேரவே மாட்டேன்னு சொல்லி பாரதிய ஜனதாவோட மேலிடத்துல எல்லாம் இதை சொல்லி அந்த கண்டிஷனை எடப்பாடியாரும் ஒத்துக்கிட்டு, சரிப்பா உன் கோரிக்கைப்படி அவங்கள நாங்க சேர்க்கலப்பா அப்படின்னு சொல்லி சேர்ந்தாரா? ஆமா. அப்போ உள்ள ஸ்டாண்டில் நீ இருக்க வேண்டியதானே. இப்போ என்ன மறுபடியும் சசிகலா அம்மாவை மறுபடியும் சேர்க்கணும்? இந்த கட்சியே வேண்டான்னு போனவர் தானுங்க டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற அதிமுகவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டாரு, அவரை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி. இதெல்லாம் இப்போ இன்னைக்கு போன செங்கோட்டையனோட ஒரு முடிவு. அதுதானே அவர் சொன்னாரு. அதாவது சார், போனாரு, யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ, யாரெல்லாம் அன்ஃபிட்டோ, பன்னீர்செல்வம் தன்னோட வாக்குலேருந்து மாறிட்டாரு. டிடிவி தினகரன் எங்க அம்மாவில் துரத்தப்பட்டவர், மறுபடியும் எல்லாராலையும் துரத்தப்பட்டவர். எல்லாராலையும் ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் சேர்ந்து அவர் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுச்சு. அது போன பிறகு அவர் கட்சி பேர் அதெல்லாம் இதுல சொல்றதுக்கு என்னன்னா விபரீதமான ஒரு சூழ்நிலை. இங்க அம்மா இந்த கட்சியில இருக்கவே கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அம்மா ஒருத்தர் அவரை துரத்தி விடுறாங்க. அம்மா உயிரோட இருக்கிறந்தனி அவர் மரக்காணத்தை தாண்டி வந்ததே இல்லை, இங்கே நெல்லூரை தாண்டி வந்ததே இல்லை, இங்கே கன்னியாகுமரி தாண்டி வந்ததே இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆளே இல்லை. அம்மா போகிறாங்க, அவரும் உள்ள தன்னோட அதிகாரத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி, தன்னுடைய ஆளுமையை செயல்படுத்தணும்னு சொல்லி அப்போ இருந்த சசிகலாவோட ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களால நியமிக்கப்பட்டவர். ஆக்சுவலாக அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டார். அவர் முதலமைச்சர் பதவிக்கு உட்கார்றதுக்காக வேண்டி அமர்ந்த அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா அதிமுகவை கபலீகரம் பண்ணணுங்கிற சித்தாந்தத்துல அந்த மென்டாலிட்டியில தானே இருந்தாங்க. அதுல தானே இருந்தாங்க. அப்பதானே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் துணை போக மாட்டேன், எனக்கே வருத்தமா இருக்கு, என்னை போட்டு பாடா படுத்துறாங்க, என்னை ராஜினாமா பண்ண சொல்லி எனக்கு தாங்க முடியல அவங்க படுத்தின பாடுன்னு சொல்லி தானே சசிகலாவையும் தினகரனையும் மன்னார்குடி குடும்பத்தையும் எதிர்த்து தானங்க அம்மாவோட சமாதியில போய் தர்மயுத்தம் இருந்தாரு. யார் இருந்தா? பன்னீர்செல்வம் இருந்தாரு. பன்னீர்செல்வம் கூட இருந்ததெல்லாம் அவ்வளவு பேர் அதுதானே குற்றம் சாட்டிட்டு போனாங்க. அவர் கூட சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த யாரெல்லாம் போனாங்களோ அவ்வளவு பேரையும் சேர்க்கணும், ஒன்றிணைக்கணும். நான் என்ன ஒன்றிணைச்சா வந்துருமா? சரி, ஒன்றிணைக்கணும்னாச்சுன்னா ஆளுக்கு ஒரு பலம் இருக்கணும்ல. நீ தினகரனுக்கு ஒரு பலம் இருந்ததுனாச்சுன்னா தினகரன் ஏன் தேர்தலில் ஜெயிக்கல? 18 எம்எல்ஏக்களை வச்சுட்டு தானே அவர் எடப்பாடியாருக்கு உடைச்சல் கொடுத்தாரு. 18 பேரையும் தனப்பால் டிஸ்மிஸ் பண்ணாரு எம்எல்ஏ பதவியிலேருந்து. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது இல்லை. அப்ப பெருசா அவர் எதிர்பார்க்கலையே சார். அவரு முன் வச்ச கோரிக்கை என்னன்னா அதிமுக ஒன்றிணைஞ்சா உங்களுக்கு தானே பலம் இருக்கணும். அதுதாங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னாச்சுன்னா, வேலியில போற ஓனான், அவ்வளவும் வேலியில போற ஓனான்னு நாங்க அருணாகர் கட்டி இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னாச்சுன்னா, அந்த வேலியில போற ஓனானை போக விட்டுறாத, வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தனும் அருணாகர்ல கட்டிக்குங்க, நீங்க சுகமா சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு ஜாலி நிம்மதியா இருக்குங்கிறாரு. யாரு கட்டுவாங்க? அது குத்தும் கொடையும். பயமோ ஒருவேளை ஒன்றிணைஞ்சா தான் பதவி போயிரு. இபிஎஸ் ஐயாவுக்கு பயம் கிடையாது, இந்த கட்சி நாசமா போயிடக்கூடாதுங்கிற எண்ணம். ஏன்னா ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது இல்ல, அம்மாவுக்கு தெரியாமலே மன்னார்குடி குடும்பம் அதிமுகவை ஆட்டைய போட பார்த்ததுங்கிற கருத்து மக்கள் மத்தியில இருந்தது, தொண்டர்கள் மத்தியில இருந்தது, பொதுமக்கள் எத்தனையோ பேர்கள் அது ஒரு குறையாவே சொன்னாங்கல்ல. அதனால தானே ஒரு குடும்பத்தின் பிடியில இந்த கட்சி பெயரக்கூடாது, நீங்க அந்த முடிவுகளை எடுக்கணும், அப்பதானே உள்ள வருவேங்கிற கோரிக்கை வச்சுதானங்க பன்னீர்செல்வமே இணைப்புக்கு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அம்மாவோட மரணத்திலேயே இல்ல சந்தேகம் கொண்டாந்தாரு. சொன்னாரா இல்லையா? அம்மாவோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதுக்கு விசாரணை கமிஷன் ஐயா எடப்பாடியார் அவர்களே நீங்க விசாரணை கமிஷன் போடுங்க, மன்னார்குடி குடும்பம் எதுவும் வரக்கூடாது, இந்த ரெண்டும் நீங்க சம்மதிங்க, நான் உங்க கூட வந்துடுறேன். எங்க சரி கட்சி வேணும், ஆட்சி கன்டினியூ பண்ணோம், அவர்கிட்ட 11 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நாளைக்கு ஏற்கனவே டிடிவி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சரி இந்த கோர்த்து சொல்றாரு, நல்லது தானே சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர் கோரிக்கை கேட்டு விசாரணை கமிஷன் வச்சாரு. இப்பவே மன்னார்குடி குடும்பம் எதுவுமே இருக்காதுப்பா, நாங்கள் டிடிவியே தூக்கிடுறோம்னு சொல்லி கட்சியை விட்டு அப்போ அந்த மறுபடியும் சேர்ந்தவரையும் நீக்கி எல்லாத்தையுமே அந்த டயத்துலலாம் ஒதுக்கிடுறோம்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்து டிடிவி தினகரனை நீக்கிறதுக்கு பன்னீர்செல்வமே துணை போனாரு. தெரியுதுங்களா? இது மட்டும் இல்லாம நிருபர்கள்லாம் கேட்டாங்க, ஓபிஎஸ்ட கேட்டாங்க, நீங்க என்னங்க நீங்க அம்மாவோட மரணத்திலேயே ஒரு சந்தேகப்பட்டு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மேலேயே குற்றம் சாட்டுறீங்களேன்னு சொன்னதுக்கு, ஆமா எனக்கு என்ன நடந்ததுன்னு என்னை பார்க்கவே விடலை,
நானும் ஒரு முதலமைச்சராகவே இருந்தேன், எனக்கே வருத்தமாக இருக்குன்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை எடுக்கும்போது சொல்லிட்டாரு, நான் ஏன் சொன்னேன்னா சசிகலாவை வந்து யாரும் சந்தேகப்பட்டுறக்கூடாது இல்லையா, அதனால தான் விசாரணை கமிஷன் வைக்க சொன்னேன். விசாரணை கமிஷன் வச்சா உண்மை தெரிஞ்சிடும்ல, அவங்களுக்கு மேலே ஒரு கரை இருக்கு இல்லையா, அந்த கரை போயிடாதான்னு சொல்லி பெரிய இது மாதிரி பெரிய சாணக்கியர் மாதிரி பதிலெலாம் கொடுத்தாரு. தெரியுதுங்களா, நீ அவல் கொண்டு வா, தெரியுதுங்களா, நான் உம்மி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கதை சொன்னார். நடக்காது. ஏன்னா எடப்பாடியாருங்கிறவர் வந்து நான் மிகைப்படுத்தலைங்க, ஒரு ராஜதந்திரி. நான் எங்க கட்சி தலைவருங்கிறதுனால சொல்லலை, அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் அவரோட திறமை.